தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியின் பகுதி 2 குறித்து நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். மனிதனின் உய்விற்காக இறைவன் தோன்றுவதே அவதாரமாகும். பரம்பொருளின் அடிப்படை பிரகிருதியானது பிரபஞ்சத்தின் சீர்நிலையை காப்பதற்காக தனது பேராற்றலுடன் பூமியில் தோன்றுகிறது. இறைவனின் அவதாரம் மற்றும் அவரது போதனைகள் மனித குலத்தின் மீது ஒரு பெரும் பதிவை ஏற்படுத்தி தன்னை உணர்வதற்கான அவர்களது மேல்நோக்கிய பயணத்தில் பெரிதும் உதவுகிறது. அவதாரம் மனிதனது தெய்வீக தன்மையை அவனுக்கு உணர்த்தி காமம் மற்றும் ஆணவத்துடன் கூடிய கீழான லௌகிக நிலையிலிருந்து மேலே செல்ல அவனுக்கு உதவுகிறது. மிகப்பெரிய தெய்வீக தோற்றங்கள் உயரிய அவதாரங்களாக கருதப்படுகின்றன. ரிஷிகள், முனிவர்கள், துறவிகள், இறை தூதர்கள், இறை மைந்தர்கள் போன்றோர் சிறந்த அவதாரங்களாக கருதப்படுகின்றனர். அவதாரங்கள் பொதுவாக தங்களது தோழர்கள் அல்லது துணை குழுக்களோடுதான் தோன்றுகின்றனர். பகவான் ஸ்ரீராமர் லக்ஷ்மணன், பரதன் மற்றும் சத்ருகனனுடன் தோன்றினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமன், தேவர்கள் மற்றும் ரிஷிகளுடன் தோன்றினார். சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதருடன் சனகர் வந்தார். ஸ்ரீ சங்கரர், ஸ்ரீ ராமானுஜர் போன்றோர் ஆச்சாரியர்களாகவும் ஆன்மீக தலைவர்களாகவும் அவதரித்தனர். சைத்தன்யர் போன்றோர் மக்கள் மனதில் பக்தியை வளர்த்து கடவுள் பால் அவர்களது மனதை திருப்புவதற்காக அவதரித்தனர். உலகில் பெருமளவில் ஆபத்து நிகழும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற பேரவதாரங்கள் வருகின்றனர். கிருஷ்ண ஜென்மாஷ்டமியின் போது தென்னிந்தியாவில் பெண்கள் பகவானை வரவேற்பதற்காக தங்கள் வீடுகளில் கோலமிட்டு அழகுபடுத்துகின்றனர். பல வகையான தின்பண்டங்களை தயாரித்து அவற்றை பகவானுக்கு படைக்கின்றனர். கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெயும் அவருக்கு அளிக்கப்படுகிறது. மாவை தண்ணீருடன் சேர்த்து வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை சின்னஞ்சிறு கண்ணனின் காலடிகள் மாக்கோலமாக போடப்படுகிறது. பகவானே குழந்தையாக வந்துள்ளார் என்ற எண்ணத்தை இது ஏற்படுத்துகிறது. அந்த நாளை அவர்கள் ஒரு நன்னாளாக கொண்டாடுகின்றனர். பாகவதம் வாசித்தலும் பஜனை கீர்த்தனை செய்தலும் எங்கும் நிகழ்கின்றன. சிவானந்த ஆசிரமத்தில் ஜென்மாஷ்டமி என்று தீவிர ஆன்மீக செயல்முறையுடன் கொண்டாடப்படுகிறது. முந்தைய 8 நாட்களிலும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரம் பக்தியுடன் ஜபிக்கப்படுகிறது. முடிந்தவர்கள் இந்த பருவத்தில் பாகவத பாராயணம் செய்கிறார்கள். மற்றவர்கள் அதை பக்தியுடன் கேட்பார்கள். ஜென்ம தினத்தன்று ஒவ்வொருவரும் உபவாசம் இருந்து நாள் முழுவதையும் இறை சிந்தனையிலேயே கழிக்கின்றனர். அனைவரும் ஒருவரை ஒருவர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று சொல்லியே வாழ்த்துகின்றனர். அந்த நாளில் ஒரு பெரிய வேள்வி செய்யப்படுகிறது. அதிகாலை 4 மணி முதல் இரவு வரை தொடர்ந்து சத்சங்கம் நடக்கிறது. பகவானின் பெருமையையும் சரித்தத்தையும் பற்றி யோகியர், சந்நியாசியர் மற்றும் அறிஞர் பெருமக்கள் உபன்யாசம் செய்கின்றனர். சூரியன் அஸ்தமித்ததும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட கோவிலில் பக்தர்கள் கூடி பகவானது அருமை பெருமைகளை பற்றி பாடுகின்றனர். பாகவதத்தின் முக்கிய பகுதிகள், குறிப்பாக கோபிகா கீதம் மற்றும் பல ஸ்தோத்திரங்கள் பாடப்படுகின்றன. நடு இரவின் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விசேஷ வழிபாடு நிகழ்கிறது. அஷ்டோத்திர பூஜையுடன் பகவானின் விக்கிரகத்திற்கு
பால் அபிஷேகமும் நிகழ்கிறது. மலர் தூவி ஆரத்தி எடுத்து பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜனன பகுதி பாராயணத்துடன் இந்த வழிபாடு பூர்த்தியடைகிறது. இது பகவான் அவதரித்த வேளையான நடு இரவுடன் ஒன்றிக்கிறது. அப்பொழுது பகவானின் விக்கிரகம் தொட்டிலில் கிடத்தப்பட்டு ஆட்டப்படுகிறது. இது முடிந்ததும் எல்லா பக்தர்களும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது அருளை பெற்றவர்களாக வீடு திரும்புகின்றனர். இந்த நாட்களில் உங்களால் பாகவதம் முழுவதையும் படிக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அதில் காணப்படும் கீழ்காணும் 4 முக்கிய ஸ்லோகங்களை படிக்க வேண்டும். முதல் 2 மற்றும் கடைசி ஸ்லோகங்கள் முன்னுரையாகவும் பின்னுரையாகவும் அமைகின்றன. என்னிடமிருந்து மிகவும் இரகசியமான ஞானம் மற்றும் அடிப்படை அனுபவம் அதன் அம்சங்களை பற்றி கேட்பாயாக. என்னை பற்றிய அறிவு, எனது ரூபம், தன்மைகள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி எனது அருளாலேயே நீ தெரிந்து கொள்வாயாக. படைப்பிற்கு முன் நான் மட்டுமே இருந்தேன். இருப்பு இன்மை இரண்டுமே அப்பொழுது இல்லை. பிரளயத்திற்கு பின் எஞ்சுவதும் நானே. எதனிடம் எவ்வித நோக்கமும் இல்லையோ, ஆத்மனில் எது காணப்படுவதில்லையோ, ஒரு இருளை போன்று எது உண்மையாக இருப்பதில்லையோ அதை மாயை அல்லது தோற்றம் என்று தெரிந்து கொள்வாயாக. அடிப்படை தத்துவங்கள் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தும் பிரிந்தும் காணப்படுகின்றனவோ அதைப்போல நானும் இப்பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்திருக்கிறேன். அதே வேளையில் அதிலிருந்து பிரிந்தும் இருக்கிறேன். எப்பொழுதும் எங்கும் திகழும் அந்த பரம்பொருளை நேரிடை எதிரிடை முறைகளின் மூலம் சாதகன் அறிய வேண்டும். மிகவும் மேலான பேருணர்வு நிலையின் மூலம் இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து மாயப் பொருள்களினால் தாக்கப்படாத நிலையை அடையுங்கள். பாகவதத்தில் நீங்கள் தினமும் பாராயணம் செய்யத்தக்க மற்றோர் அரிய ஸ்லோகமும் உள்ளது. முன்பு தேவகிக்கு பிறந்து யசோதையின் வீட்டில் வளர்க்கப்பட்டு கொடிய தோற்றம் கொண்ட தீயவளான பூத்தனாவை பகவான் அழித்தார். கோவர்தன மலையை குடையாக பிடித்தார். கொடிய கம்சனையும் கௌரவர்களையும் கொன்று குந்தியின் புதல்வர்களை கடவுள் காத்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது திவ்ய சரித்தத்துடன் கூடிய ஸ்ரீமத் பாகவதம் இவ்வாறு சுருக்கமாக கூறுகிறது. ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது அருள் உங்கள் அனைவர் மீதும் மலர்வதாக என்று சுவாமி சிவானந்தர் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி குறித்த தனது உரையை நிறைவு செய்கிறார். நாளைய நிகழ்வில் கீதா ஜெயந்தி குறித்து சுவாமி சிவானந்தர் கூறுவதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.